அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 6. இன்றைக்கி என்ன படிக்க போகிறோன்னா 2 செய்யுள் படிக்க போகிறோம். வளம் பெருகுக, தகடூர் யாத்திரை பாடல், மலைச்சோறு, இந்த 2 செய்யுள் தான் படிக்க போகிறோம். வளம் பெருகுக, இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஒரு மலை தான் வளத்தை கொடுக்கிறது. நம்ம போடுற விதையை முளைக்க வச்சு அது பயிராகி அதை அறுவடை செய்து உணவாக மாறுவது மலையினால தான். மலையினுடைய சிறப்பை பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? தகடூர் அப்படின்னா தர்மபுரி. தேர்வு நோக்கில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு தகவல் என்னன்னா, தகடூர் தர்மபுரி. தகடூர்னா பழைய இலக்கியங்களில் தகடூர்னு இடம்பெற்று இருக்கும். இப்போ நம்ம பயன்படுத்துகிற அந்த வார்த்தை என்னன்னா தர்மபுரி. அவ்வளோதான். சொல்லும் பொருளும் பாருங்க. வாரி, வருவாய், எஞ்சாமை, குறைவின்றி, முட்டாது, தட்டுப்பாடின்றி, ஒட்டாது, வாட்டம் இன்றி, வைகுக, தங்குக, ஓதை, ஓசை, வெறியி, அஞ்சி, யானர், புது வருவாய். சரிங்களா? இதில் வாரி, வருவாய், யானர், புது வருவாய் முக்கியமாக பார்த்துக்கோங்க. சரிங்களா? வாரி, வருவாய், யானர், புது வருவாய், இதை பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த செய்யுளுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய டேஸ் எல்லாம் முளைத்தன. வித்துக்கள். வித்துக்கள்னா விதைகள். தோட்டத்தில் தம்பி ஊன்றிய விதைகள் எல்லாம் முளைத்தன, வித்துக்கள் எல்லாம் முளைத்தன. என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு டேஸ் பெருகிற்று. ஆப்ஷன் சி, வாரி. வாரினா வருவாய். என் நண்பன் செய்த தொழிலில் அவனுக்கு வருவாய் பெருகிற்று. 3வது கேள்வி பாருங்க. அக்களத்து என்ற சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. ஆ கூட்டல் களத்து. 4வது கேள்வி பாருங்க. கதிர் கூட்டல் ஈன என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் கதிரீன. இப்போ அடுத்த செய்யுள் படிக்கலாம். பாருங்க. மலைச்சோறு. ஆ கௌரன். இந்த மலைச்சோறுங்கிற செய்யுள்ள என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மழை பெய்யாமல் ஊரில் பஞ்சமாக இருக்கும் பொழுது ஒவ்வொரு வீட்லேயும் போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்து உப்பில்லா சோறை பானையில் வாங்கிட்டு வந்து பொதுவாக உட்காந்து சாப்பிடுவாங்களாம். இது பஞ்சத்தை காட்டுற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வை பார்த்து மழையே மனமிறங்கி மழை பெய்யும் அப்படின்னு சொல்லி மலைச்சோறு அப்படிங்கிற ஒரு செய்யுள்ள சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதை எழுதியவர் ஆ கௌரன். அவ்வளோதான். இப்போ இதுக்கான மதிப்பீடு படிக்கலாம். பாருங்க. கனத்த மழை எனும் சொல்லின் பொருள். ஆப்ஷன் ஏ, பெருமழை. வாசல் எல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. வாசல் கூட்டல் எல்லாம். ஆப்ஷன் ஏ. பெற்றெடுத்தோம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது. பெற்று கூட்டல் எடுத்தோம். கால் கூட்டல் இறங்கி சேர்த்தெழுதுக. கால் இறங்கி. அவ்வளோதான். நம்ம படித்து முடிச்சிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.